தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. விருதுநகர் மாவட்டம் கோவில் புலிக்குத்தி பட்டாசு ஆலை விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், கூடுதல் விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கன்னிசேரி பகுதியில், புலிக்குத்தி பகுதியில் மோகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் 20க்கும் மேற்பட்ட அறைகள் இருந்துள்ளது. 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பட்டாசு ஆலையில் பேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாக்பூர் உரிமம் பெற்று பேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு இந்த ஆலையிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. மதிய உணவு இடைவெளியின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தின் காரணமாக பெரும்பாலான தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியுள்ளனர். இருந்த போதிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக மீட்பு பணியில் சற்று தொய்வு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த மீட்பு பணிகளில் சுமார் 6 பெண்கள் உட்பட 10 பேர் வரை காயமடைந்து விருதுநகர் மற்றும் சாத்தூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு தொழிலாளி உடல் சிதறி உயிரிழந்தார். அவர்களுடன் தற்போது மீட்கப்பட்டு வருகிறது. பட்டாசு வெடிவிபத்துகளை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு விதிமுறைகள் என்பது பின்பற்ற வரக்கூடிய நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து பட்டாசு விபத்துகள் என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த விபத்துகளை தடுக்க ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் தரப்பில் கோரிக்கை விடுக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.